சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க தான் பார்க்க போகிறோம். பைஜுவுக்கு நிறைய பொண்ணு அப்பா பார்த்துட்ருக்காங்க. எனக்கு எந்த பொண்ணுமே பிடிக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, ஏன் பிடிக்கல உனக்கு எந்த பொண்ணுமே அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் உங்கள் நண்பர் வாசுதேவன் பொண்ணை எனக்கு கட்டி வைக்கன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு இப்படி தான் பார்த்தீங்க, கடைசியில் அந்த பொண்ணு வந்து என்னை வேண்டான்ட்டு போயிட்டா, இதை மாதிரி தான் எந்த பொண்ணு சொல்ல போகிறா அப்படிங்கிறாங்க. டேய் அவா சொல்லிட்டானா எல்லா பொண்ணுமே அப்படி சொல்லுவாளா அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு எந்த பொண்ணுமே வேண்டாம், நான் அவளை தான் கட்டுறேன்னு நினச்சி மனசார நினச்சேன், ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கு என்னடா செய்யணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பெரிய டானு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களால் தான் ஒன்றும் நடக்க போகிறது இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, என்ன மீறி என்னடா நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன்னா அந்த பொண்ணு வந்து என்னை விட்டு அந்த ரவிங்கிற பையனை கட்டிக்கிட்டா, எனக்கு அந்த பொண்ணு வேணும்னே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ உனக்கு என்னடா செய்யணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா தான் சொல்லிட்டார்ல விட்றா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்படி சொன்னால் நான் விட்ருவேனா அப்படின்ட்டு இருக்காங்க. சரி அப்போ என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படிங்கிறாங்க. சரி அந்த பொண்ணு வந்து எங்கே இருக்கா சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அவள் இந்த அட்ரஸில் கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படி இருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு டைமிங் மட்டும் பாரு, பொண்ணு உனக்கு சரியா, உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கேன், என் பையன் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கணும், பேரம்பத்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு பேரம்பத்தியோட உங்களுக்கு பேரம்பத்தி உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் வந்து எனக்கு பொண்ணு கல்யாணம்னா அந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து சரியாக வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையனுக்கு வாக்கு கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி பார்த்துக்கலாம், இவர்கிட்ட சொல்லிடலாம் சரி வராது, அப்பா கற்றுணும் என்னென்னு உனக்கு தெரியணும்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள லோக்கல் அதிகாரிலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி என் பையன் வந்து இந்த மாதிரி ஆசைப்பட்றான் வைக்கிறான் அப்படிங்கிறாங்க. சார் இதெல்லாம் தேவையில்லாத கதை சார், அவர் ஒரு ரயில்வே ஆஃபீஸராக இருக்கார் வைக்கார் அப்படிங்கிறாங்க. உடனே ரயில்வே ஆஃபீஸர்னா பெரியவனா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே சார் உங்களுக்கு வந்து இருக்கிற அரசியல்வாதி எல்லாமே இப்போதைக்கு எதிராக இருக்காங்க, நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா வேறு மாதிரி வரும் சார் அப்படி இப்படிங்கிறாங்க. யோ எல்லோரும் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க இப்போ அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களோ, என் பையனுக்கு நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், அப்போ நீங்கள் தடை போடுறீங்க அப்படிங்கிறேன். சார் உங்களுக்காக எவ்வளவோ பண்ணி தந்திருக்கேன், இப்போ மட்டும் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பேசுகிறாங்க பைஜு அப்பாட்ட. இப்போ சொன்னீங்களா பைஜு அப்பாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. சர்ரா நானே டைரெக்டாக இறங்குறேன்டா, யாரும் வேணாம் நான் இறங்குறேன், நான் தூக்கி தரேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி வந்து வேலைக்கு போகிற ஸ்டுடியோவுக்கு போய்ட்டு திரும்பி வராங்க. அப்போ வந்து 2 பேருமே மதிக்கிறாங்க. மதிக்கும்போது ஸ்ருதி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆகா இவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த வழியாக முத்து வந்துடுறாரு. ஏய் நீங்கள்லாம் யாருடா அப்படிங்கிறாங்க. ஓ நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு பைஜு வெளுவன் கரையில், அன்னைக்கு வேணுது உனக்கு காணாதல, அன்னைக்கு வந்து நீ சும்மா விட்டேன், இன்றைக்கி முதுகெலும்பு ஒடிச்சு விட்டா சரியாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளுவலும் வெளுக்காங்க. வெளுத்தோன்னே என் பையன் மேலேயே கை வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. யோ வயசான காலத்தில் பேரியா அப்படிங்கிறாங்க. எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையெல்லாம் கலத்தி ஆம்ஸை காட்டி இந்த மாதிரி என்ன தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வீட்டுக்கு வராரு. முத்து அதனால் வெளுன்னு வெளுக்காரு. நானே ஒதுங்கி வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமையே வந்து உழுத, என் வீட்டு பொண்ணு அது, என் தம்பியோட பொண்டாட்டி, என் தம்பி பொண்டாட்டிகிட்டே நீங்கள் இது பண்ணதளவுக்கு ஆயிடுச்சா, பிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. உடனே நான் யார் தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. உனக்கே யாருன்னே தெரியாதாடா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கும் உங்கள் அப்பா தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மோசமாக பூசை கொடுக்குறாங்க. இங்கே முத்தோட இதுக்கு தாங்க முடியாமல் 2 பேரும் கார் எடுத்து ஓடிடுறாங்க. உடனே பைஜு அப்பாட்ட சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் சரியான டம்மி பீஸுப்பா, நீங்கள் டைரெக்டாக இறங்குறீங்க, உங்களுக்குன்னு ஆள் இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நான் டைரெக்டாக இறங்கினா முடிச்சிடலான்னு பார்த்தேன், அவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான், அவன் என்னடா தொழில் பண்ணுறான் என்னன்னு விசாரி, அவனை விடவே கூடாது, அடுத்தாப்புல அப்பா அவனுக்கு இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. ஒரு காலம் நடக்காதுப்பா, எனக்கு கல்யாணமும் நடக்காது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவனை விசாரித்து பார்த்துட்டேன், அவன் வந்து ரொம்ப முரடன், யாருனாலும் அவன் பூசை கொடுத்தான் பழக்கமாக, அதனால் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. அவன் என்ன தொழில்டா பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து கார் வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் லட்டாக போச்சே, அவனை வாடகை கூட மாதிரி கூப்பிடுங்க, ஒரு இடத்துல கூப்பிட்டு அவன் காரையும் இது பண்ணி விட்ருவோம், அவனையும் முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. இது பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா பண்ண முடியாது, அவன் நம்பரை மட்டும் எப்படியாவது வாங்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த சூழ்நிலையில் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி, அன்னைக்கு நீங்கள் தான் அந்த பைஜுட்டு இது பண்ணீங்க, காப்பாற்றுனீங்க, இன்றைக்கி அவங்க அப்பாவும் அவனும் வந்துட்டாங்க, நல்ல வேலை நீங்கள் வரலன்னா அவ்வளோதான் அசிங்கமாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்ருதி ஏற்றுறதுக்கு முத்து அந்த நம்ம ரவி வந்துடுறாரு. வந்தோடனே என்ன ஸ்ருதி இங்கே பேசியிருந்தீங்களா 2 பேரும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்ப நன்றிடா அப்படிங்கிறாங்க. டேய் கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து நன்றி வேணா சொல்லுவானா, ஒன்றுமே தேவையில்லை, ஸ்ருதியை வீட்டுக்கு கூப்பிட்டு போ, எதுவும் சொல்லாத, அவளுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சரியாயிடும், அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கோ, பெரும்பாலும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. நான் சொல்லப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே ஸ்ருதி வழக்கம் போல் ஒரு மாதிரி வந்து வராங்க. பார்த்தோன்னா என்ன ஸ்ருதிமா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்தோடனே முத்து வராரு. முத்து வந்தோடனே ஸ்ருதி ஓடிடுறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விடுறாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பண்ணிவிட்டு பண்ணாத மாதிரி நிற்கிறீங்க,
அங்கிள் நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எந்த விஷயம்னாலும் நம்ம ஹாலில் வச்சு தான் சொல்லுவோம் நம்ம கூட்டு குடும்பத்தில் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏற்கனவே எனக்கு பார்த்த பையனும் அவங்க அப்பாவும் வந்து என்னை வந்து பிரச்சனை பண்ண பார்த்தாங்க, என்னை அசிங்கப்படுத்த நினச்சாங்க. ஆனால் வந்து முத்து என்னை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சிரிக்கிறாங்க. ஏம்மா முத்தோட குணமே இதுதான், யார் நம்மளுக்கு நல்லது செய்தாங்க கெட்டது செய்தாங்கன்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு தவறுன்னு பட்டுச்சுன்னா அவன் வந்து கண்டிப்பாக தட்டி கேட்பான். அதுபோக வந்து யாருக்கு நன்மை தாம்மா செய்வான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்டி நன்றி சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு சுருதி, உங்கள் மச்சான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ரவி வந்து என் வீட்டுக்காரரோட கூட பிறந்த தம்பி, அவங்க ஒய்ஃபு நீங்கள், சரியா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களும் தானே என்னை காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வேண்டியவங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் வந்து வாசுதேவனுக்கு தெரியுது. வாசுதேவனுக்கு தெரிஞ்சு ரொம்பவே மன வருத்தப்படுறாரு. நம்ம வந்து அந்த பொண்ணை பிரிக்கணும் வைக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அந்த பொண்ணை வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கணும், நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. உடனே சுதாட்ட சொல்கிறாங்க. சுதா பார்த்தியா, நம்ம பொண்ணை பிரிக்கணும் மாப்பிள்ளையை பிரிக்கணும் தான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பாரு, அந்த பொண்ணு வந்து பாதுகாப்பாக இருக்காளா சந்தோஷமாக இருக்காளா நம்ம நினைக்கவே இல்லை. அவள் சந்தோஷமாக இருக்கா, அந்த இடத்துல இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்க தான் பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி பண்ணியிருக்கான் என் ஃப்ரெண்டு, என் பழக்கத்தையும் அவன் வந்து மறந்துட்டு பண்ணியிருக்கான். என் பொண்ணை கரெக்டான நேரத்தில் வந்து முத்து காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த பைஜு தான் ஃபோன் அடித்து பொண்ணையும் கூட்டி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாதுகாப்பும் கொடுக்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பேசினான். அதுபோக இந்த முத்து இப்படி பண்ணிட்டான் வச்சுட்டான்னு சொல்லிட்டு என்ன சொன்னான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி முத்துட்டையோ வேறு யார்ட்டையும் பேசிடாத, வாங்கி கட்டிப்பேன், எனக்கும் வாங்கி கட்டின அனுபவம் இருக்குது அப்படின்னேன். அவன் உடனே ஃபோனை வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு அந்த இடத்துல இருக்க தான் பாதுகாப்பு, நம்ம கூட்டி கொண்டுங்க வச்சாலும் நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த டான்கிட்டையோ அவன் மாமாக்கிட்டையோ நம்ம சரி கட்டிக்கிட்டு நடக்க முடியாது. அவன் என் பாலிய சிநேகிதனாக இருந்தான் அப்போ ஒரு காலத்தில், இப்போ வந்து எனக்கு எதிராக அவன் எண்ணியில் மாறிட்டான், அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது சுதா, அதனால் நம்ம பொண்ணு அங்கேயே இருக்கட்டும், நம்ம பொண்ணு அங்கே இருக்க தான் பாதுகாப்பு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, இதை பற்றி பெருசாக நினைக்காதம்மா சுருதி, நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. வெளியிலேருந்து பார்க்கும்போது முத்து ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னா யாரும் வரதுக்கே யோசிப்பாங்க. அவன் முரட்டுத்தனத்துக்கு தான் இல்லை, அவன் அன்புக்கும் கூட, அவன் வந்து 2லேயுமே அவன் வந்து வலுவான ஆள் தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ஒரு விஷயம் பண்ணதுனால அவன் பெரியவனா, என்ன பெரிய படிச்சுட்டானா, இல்லை மனோஜ் மாதிரி தொழில் பண்ணுறானா அப்படிங்கிறாங்க. தொழில் போனாலும் நீ இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆகா மனோஜ் விட்டு தொழிலும் போயிடுச்சு, நம்ம இப்படி எதுவும் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து டைனிங் டேபிள் போய் உட்காந்துருக்காரு. உடனே எல்லாருமே பார்க்குறாங்க, வீட்டில் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அவன் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அவனுக்கு என்னது நடந்தாலும் எது நடந்தாலும் அவன் வயிறு நிறையணும், அவன் வயிறு நிறையலாம் சின்ன பிள்ளை மாதிரி கதற ஆரம்பிச்சிடுவான், மீனா அவன் சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க. உடனே சாரி சார், நீ சாப்பாடு கொடுக்க மாட்டல, சாப்பாடு அதில் இருக்கல வச்சு சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க, மனோஜ் உங்களுக்கு சாப்பிடாமல் இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, டயத்துக்கு சாப்பிட்லன்னா அல்சர் வரும், அதனால் நான் டயத்துக்கு சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறார், ஆமாம் அல்சர் வராலும் நீ டயத்துக்கு சாப்பிட மாட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சிரிக்கிறாங்க. எனக்கு இந்த ஃபேமிலி நினச்சா ரொம்ப சிரிப்பாக இருக்குது அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு ஆள் ஆக்ஷன் பண்ணுறாரு, ஒரு ஆள் காமெடி பண்ணுறாங்க, ஒரு ஆள் யதார்த்தத்தை பண்ணுறாங்க, ஒரு வில்லி கேரக்டரில் நம்ம ஆன்ட்டி இருக்கிறாங்க, யதார்த்தமாக போகிறதுல மீனா இருக்கிறாங்க, இப்படி எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போதே இந்த நாடகத்துக்கு சீரியல் பேசுகிறேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க தான் நினச்சிப்பேன். நான் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆடியோ இன்ஜினியர் சொல்லுவார், நான் நம்ம ஃபேமிலி நினச்சி தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம குடும்பத்தை பற்றியே பேசுனாலும் உனக்கு தொழில் நல்லா போதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்மளை. ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க சுருதி. ரவிக்கிட்ட முத்து சொல்கிறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் சுருதி வந்து ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போக வேண்டாம், அங்கே லீவு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் லீவு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. லீவு கிடைக்காத, ஏன்னா கொஞ்சம் நெருக்கடி பண்ணி வேலையை முடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. முத்து உடனே சொல்கிறாரு, சரி ரைட்டு, அந்த ஒரு வாரத்துக்கு நான் காரில் கொண்டு கூப்பிட்டு வரது என் வேலை, சரியா, நீங்கள் வாடகை எதுவும் தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, இல்லை நான் வாடகை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஒன்றும் தர வேண்டாம்டா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, டீசலோ பெட்ரோலோ சும்மையாக வருது, பணம் கொடுத்தா தானே வரும், நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றுமே தர வேண்டாம், என் தம்பி பொண்ணடிச்சா வாடகை வேணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்கிட்ட மட்டும் போனால் வாடகை கேட்பேன் அப்படிங்கிறாங்க. கேட்டேன் வேங்கண்ணா அப்படிங்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார் நம்ம வீட்டுக்கு வந்தால் வாங்க மாட்டார், நாங்கள் நட்டப்பட்டாலும் வீட்டில் இருந்து ஒரு ரூபா காசு வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக பண்ணாதங்கடி, ரொம்ப ஓவராக ஆடாதீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, என்ன ஆடிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உன் புருஷன் என்னமோ பெருசாக பேசுகிறான், நீ என்னமோ பெருசாக பேசுகிற, சுருதி லெவல் என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் லெவல் பார்த்துலாம் பேசலை, சுருதி என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன்,
என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் நினைக்கிறாரு. அந்த மாதிரி தான் இதில் உள்ள கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இவளுக்கு அதெல்லாம் புரியாது, இவளுக்கு பணம் காசுன்னா அதை மட்டும்தான் பேசுவாள் விஜயா. நம்மளாம் அப்படி கிடையாது. ஒருத்தருடைய உறவு நல்லா இருக்கணும், ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு பழகுவோம். விஜயா வந்து பணம் இருந்தால் பழகுவோம். அந்த கேரக்டர் நீங்கள் நினைக்காதம்மா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல மாமா, இங்கே தான் பழகிருச்சேன். அத்தை இன்றைக்கா பேசுகிறாங்க, நான் கல்யாணம் முடிச்சு வந்த 1 வருஷமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க எவ்வளோ தான் பேசுகிறாங்க, அவங்க வாய் வலிக்காதான்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஒன்று எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து காலையிலே வந்து வாசுதேவனும் அவங்க வீட்டு வாசலில் இருக்காங்க. இதை பார்த்தா நம்மளை வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. இன்னும் நான் எதுக்கு மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பொண்ணு வந்து பிரிக்கணும், எங்கள் வீட்டோட கூட்டி போயிடலான்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன், நிறைய பிளான் போட்டிருக்கேன். அந்த தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷனில் கூட முத்தை எப்படியாவது கோவப்படுத்தணும், என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஆட்களை ரெடி பண்ணி கூட நானும் சுதாவும் பண்ணோம். அதுவும் நடக்கலை. சரியா? அது போக நான் பல பிரச்சனை பண்ணேன். என் வீட்டம்மாவும் அவங்க வீட்டுக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருந்து அதை செய்ய நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஏன்னா நல்லவங்களுக்கு எதுவுமே தப்பாக நடக்காது. நான் உங்களை ரொம்ப நாளாகவே தப்பாக நினச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். உங்கள் பையனை வச்சு என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, அது போக வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டார, அந்த ரயில்வேல நீ எவன் மதிப்பான், அந்த ஊர்வலத்தில் எவன் மதிப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, என் மகா வந்து வர வேண்டிய வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவளுக்கு ஒரு வாழ்க்கைன்னா சிறப்பாக கொடுக்குறது உங்கள் பையன்தான். பணம் வந்து பெரிய விஷயமே இல்லை, பாதுகாப்பும் அன்பு தானே மிகப்பெரிய விஷயம். ஒரு நாட்டு மண்ணை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடியது பாதுகாப்பும் மக்களுக்கு வாழ்க்கையும் தானே. இந்த வாழ்க்கையை 2மே உங்கள் பையன் கொடுக்குறான். ஒரு மன்னர் வீட்டில் கட்டி கொடுத்த ஒரு சந்தோஷமாக எனக்கு இருக்குது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உடனே காலம் மேலே பார்க்குறாங்க. என்னங்க உங்கள் வீட்டில் ஏசி இருக்க மாதிரி இங்கே ஏசியில் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏசி என்னங்க ஏசி, அன்பு தானே பெரிய விஷயம். ஏன்னா அந்த டான்ட்டேருந்து என் பொண்ணை காப்பாற்றின முத்துட்டு நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நைஸாக ரூம் விட்டு வெளில வராரு. இல்லைங்க நீங்கள் வந்திருக்கேன்னு தான் நான் ரூம்லேயே இருக்கேன், நான் வந்து உங்கள் பழக்கம் எதுவும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, என் வயசுக்கு நான் உங்கள்கிட்ட அப்படி நடந்துருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட நான் பலமுறை தப்பாக நடந்திருக்கேன், உங்கள் அப்பாட்ட நடந்திருக்கேன், அதை நினச்சி நான் ரொம்ப அசிங்கப்படுறேன். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. சார் உங்கள் பொண்ணுங்கிறத கடந்து என் தம்பி பொஞ்சாதி சார், என் தம்பி பொஞ்சாதிக்கு ஒன்றோ என் தம்பிக்கு ஒன்றோ யாருக்கோ ஒன்றா விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் இப்போ எனக்கு ஏதோ ஒரு வகையில் உறவினர் ஆகிட்டீங்க. என் கண்ணு முன்னாடியோ யாரோ உங்களை வந்து ஏதாவது பேசினாலோ இல்லை ஏதோ பண்ணாலும் நான் விட்டுருவேனா, அதை பார்த்துட்டு இருப்பேனா, அதை விடவே மாட்டேன். இன்றைக்கி இல்லை என்றைக்குனாலும் அதை விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி தம்பி, உன் மனசு யாருக்கும் வராது, முத்துனாலும் நீ முத்து தான் தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. சரி சார் நான் வண்டிக்கு நேரம் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி எங்கேனாலும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. சார்னு கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடு, நான் வந்து சுருதியோட அப்பா தானே, இனிமேல் வந்து அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வாங்க சார் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். வாங்க சார் முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சார்லாம் கூப்பிடாதீங்க சம்மந்தி, நான் சம்மந்தின்னு கூப்பிடுங்க வாயார அப்படிங்கிறாங்க. சம்மந்தி வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதனால் மீனா சமைச்சு கொடுக்காங்க. மீனா ரொம்ப சோகமாக சமையல் வைக்கிற பொருள்லாம் வச்சுட்ருக்காங்க. மீனா என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சித்தப்பா, நான் அதெல்லாம் நினைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வந்து இன்னும் வந்து என் மகளுடைய செயினை திருட தான் உள்ள வீட்டுக்குள்ளே வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அது கூட முத்தை எப்படியாவது கோவப்படுத்திட்டு என் மகளை வீட்டு குட்டி வரலான்னு நினச்சி தான் ஒன்றை கஷ்டப்படுத்தணுன்னு அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீம்மா, நீ முறையாக வீட்டில் வந்து பேசும்போது என் மகளை வந்து கொண்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நானும் வந்தேன், என் வீட்டம்மா வந்தாங்க. சரியா? ஆனால் வந்து உன்னை வந்து அந்த சபையில் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஊராக வீட்டு பிள்ளைன்னா நானும் அந்த பிள்ளை தானே, நம்ம பிள்ளை மாதிரி தானே, நான் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிக்கோ. என் பிள்ளைக்கு ஒன்று எனக்கு வலிக்கு, அதே மாதிரி தானே உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வலிச்சிருக்கும், என்னை மன்னிச்சிக்கோமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்கலங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடு ரொம்பவே அருமையாக இருக்குமா, இந்த வழியாக வந்தால் கண்டிப்பாக அவன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நான் சுருதியை பார்க்க உங்கள் வீட்டுக்கு வருவோமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அச்சா நீங்கள் இப்படி பேசினதே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் வந்து மனசில் உள்ளதை பேசுகிறேம்மா, சுதாவை பாரு, நான் பேசுகிறத அவளால் பேசவே முடியல, காரணம் நான் இப்படி சேஞ்ச் ஆகிடும்னு அவன் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சுருதியை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் தான் என்கிட்ட சொல்லுவீங்களே தவிர்த்து அவன் சந்தோஷமாக இருக்காளா வைக்கலான்னு ஒரு நாள் நீங்கள் கேட்டதில்லை. ஆனால் இப்போ வந்து அவள் பாதுகாப்பான இடத்துல பிடிச்ச வாழ்க்கையில் இருக்கான்னு நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி எனக்கு ஒரு உதவி செய்யுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களோட நான் 2 நாள் தங்கலாமா அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, நீங்கள் வசதியாக இருந்தவங்க இந்த வீட்டில் தங்குறது உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. வசதி என்ன வசதி, நான் இந்த ஹாலில் கூட தூங்கிக்கிறேன், எனக்கு 2 நாள் உங்களோட எல்லாரோட இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க.
உடனே மனோஜ் சொல்கிறார், அங்கிள் நீங்கள் பெரிய வசதியில் உள்ளவங்க, உங்களுக்குலாம் இது சரியாக வராது, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வேணால் நான் ரூம் போட்டு தரட்டுமா அப்படிங்கிறாரு. தம்பி 5 ஸ்டார் ஹோட்டலே என்கிட்ட சொந்தமாக இருக்குது, கேரளாவில் எனக்கு 2 3 ஹோட்டல் இருக்குது. ஆனால் எனக்கு அது மேட்டர் இல்லை. எனக்கு இப்படி ஒரு அன்பாக இருக்க குடும்பத்தில், ஒரு ஜாலியாக ஒரு கூட்டு குடும்பத்தில், அன்பாக இருக்கிற குடும்பத்தில் பாதுகாப்பாக நான் இருக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சம்மந்தி, என் ரூம்லேயே இருங்க, நாங்கள் ஹாலில் படுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் சொன்னதே போதும், நம்ம கூட்டு குடும்பமாக பேசிக்கிட்டு இந்த ஹாலில் பேசிக்கிட்டு இருந்தாலும் போதும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சுதா இன்றைக்கி எனக்கு வீட்டுக்கு வர விருப்பமில்ல, நீனும் போக வேண்டாம், நம்ம இன்றைக்கி சம்மந்தி வீட்டில் இருந்து போவோம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா, சுருதி அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்துட்டாங்க, இனிமேல் சுருதியோட சொத்து போகிறா நம்மளுக்கு தானே அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே வாசுதேவன் சொல்கிறாரு, பசங்களுக்கு வந்து தொழில் பண்ணி குடிக்க அந்த கடையை வைக்க கொடுக்குன்னு நினச்சிங்க, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணம் தரேன் நம்மளை, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நான் ஒரு சம்மந்தாரரு, சரியா, என்னால் முடிஞ்சதை அந்த குடும்பத்துக்கு செஞ்சால் நல்லது தானே, எனக்கும் இவங்க பிள்ளைகள் மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. உடனே மனம் சொல்கிறாரு, அங்கிள் அப்போ எனக்கு பிஸ்னஸ் பண்ண நீங்கள் பணம் தரீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணாமலைக்கு சரியான கோவம் வருது, சும்மா அமைதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, பாசமாக நீங்கள் எப்போனாலும் வாங்க போங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு முறையாக வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுனாலும் உங்கள் வீட்டமாக தான் வருவாங்க. இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் தான் உங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேர்லேயே பார்த்துருக்கேன், சரியா. இப்போ வந்து நீங்கள் வந்ததில் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி ஒன்றுமே இல்லை சம்மந்தி, நீங்கள் வந்து எப்பவும் வாங்க போங்க, அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வண்டிக்கு போய்ட்டு முத்து வராரு. வாசுதேவன் இங்கே சாரம் கட்டி உட்காந்து ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா முத்துக்கு பயங்கர ஷாக்கு. மீனாட்ட போய் கேட்குறாங்க, மீனா என்ன ஒரு இன்னும் கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 2 நாள் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு பயங்கர சிரிப்பு. என்ன மீனா சொல்கிறா, அவர் பெரிய வசதியானவர், ரொம்ப பில்டப் பண்ணுவார், இப்போ ரொம்ப இறங்கிட்டார் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க மகளை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சா ரொம்ப பூரிப்படைகிறாரு. அதுபோக தான் பொண்ணுன்னா தாங்காதலாங்க, தான் நாடாட்டிலும் தன்னுடைய தசை ஆடுங்களாங்க, அந்த பாசத்தை தான் வந்து நிற்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியே மீனா, சரி நம்ம குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நல்லது தான், இதே மாதிரி உங்கள் அம்மா உங்கள் வீட்டிலேருந்து வந்தாலும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சத்யா வந்தால் நீங்கள் ஏற்றுவீங்களாங்க அப்படிங்கிறாங்க. அவனும் சிட்டியை விட்டு விலகிட்டான், நல்ல மாதிரி ஆகிட்டான்னா நான் வரக்கூடாது நான் சொல்ல போகிறேன்னா, இல்லை அவனை உபசரிக்காமல் இருக்க போகிறானா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நடந்தது எல்லாமே மீனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சீத்தாட்ட சொல்கிறாங்க. சீத்தா கேட்குறாங்க, அக்கா இது உண்மை தானா, இது கனவா நனவாக்கா அப்படிங்கிறாங்க. உண்மையாக தாண்டி, சுருதியோட அம்மாவும் அப்பாவும் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க, அவங்கள பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, மாறிட்டாங்க. சுருதி அம்மா கூட நான் சமைக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி, அது நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுபோக எனக்கு மீனா எனக்கு பூக்கடை கொஞ்சம் சொல்லி தருவியா, நானும் வீட்டில் இருக்கும்போது அந்த உதிர் பூ வாங்கி நான் கட்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவ்வளோ இயல்பாக ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சுருதி பொண்ணு நல்ல பொண்ணாக மாறிட்டா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் தெரியாது பொண்ணுக்குட்டி, இப்போ நல்ல பொண்ணாக மாறிட்டா, அதே மாதிரி அவங்களும் நம்ம சொந்தக்காரங்களாகிட்டாங்கக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம், உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க, நான் வந்து அந்த சபையில் ஒன்று அசிங்கப்படுத்திட்டம்மா, மன்னிச்சிக்கம்மான்னு சொல்லி என்ன கேட்டார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரிக்கா நீ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நடந்ததெல்லாம் சத்யாட்ட சொல்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, அந்த ரயில்வேக்காரனுக்கு வந்து இவங்க வந்து இப்போ வந்து உறவாயிட்டாங்களாம்மா, நம்மளை மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது அப்படி தானே அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீ சிட்டிக்கிட்ட சேர்றதுனால தான் வந்து மாமா கோவப்படுறத தவிர்த்து மற்றபடி மாமா நம்மளை மூணாவது மனுஷன் நினைக்கவும் இல்லை, மாமா வீட்டில் யாரும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. யார், உங்கள் அத்தை, அந்த மனோஜ், அந்த ரோஹிணி அப்படிங்கிறாங்க. அவங்கள தவிர மீதி எல்லோரும் நல்லவங்க தான் அப்படிங்கிறாங்க. அவங்க கெட்டவங்க தானே அப்படிங்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் வந்து வீட்டில் இருந்தாப்புல அவங்களுக்கு எல்லாம் நல்லதாக போச்சுன்னா, சரி பணம் வந்து பணம் இருந்தால் சேர்த்துப்பாங்க அந்த வீட்டில், அதுதான் நான் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க நேர்மை வழியில் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என் சுருதி அப்பா நேர்மை வழியில் சேர்த்தாரு, அவர் ரயில்வேல பார்க்குற சம்பளத்தை வச்சு இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆக முடியுமா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க பூர்வீகிலே பணக்காரங்க அப்படிங்கிறாங்க. பணத்தை கொடுத்தா அவர் வேலைக்கே போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அதுபோக அந்த பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறாரு என்ன அப்படின்னுட்டுருக்காங்க. சரி அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை குறைச்சிட்டு அவங்க தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் வாசுதேவன் சொல்கிறாரு, முத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. வராங்க. என்ன முத்து வண்டிக்கு போய்ட்டு வந்துட்டிங்களா அப்படிங்க. அம்மா போய்ட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட பேச அந்தளவுக்கு நம்ம ஏடி கூடி தான் பேசியிருக்கேன், க்ளோஸாக பேசுனது இல்லை, அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை தம்பி, உட்கார பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தோள் போட்டு தோளில் கை போடுறாங்க. போட்டு முத்து ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. எத்தனை வாட்டி நன்றி சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் தகும், ஒரு முறை உங்கள் மனைவி வந்து என் மகளை காப்பாற்றிருக்காங்க, 2வது முறை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, 3வது முறை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, இவ்வளோ உதவி நீங்கள் செய்கிறீங்க, இந்த வீட்டில் இருக்க தான் என் மகளுக்கு பாதுகாப்பு, என் மகளை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிடணும், என் மருமகன் வந்து நல்லா பராமரிச்சுக்கிறாரு, அன்பாக இருக்கார், ஆனால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு, உங்களை வச்சு தான் அந்த வீட்டுக்கு பேர், நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க, என்ன இந்த ஜீவன் இருக்க வரைக்கும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படியே கண்கலங்கிறாங்க. முத்து, பிரிஞ்ச குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து நீ தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம சம்மந்தி ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்தாங்க,
அவங்க பொண்ணை நீ காப்பாற்ற போய் அவர் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவருக்கு சொந்த ரத்தம், அவருக்கும் வந்து தான் பொண்ணு ஒன்றுனா துடிக்குங்களாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, இவ்வளோ நாளும் அவர் எதுவுமே கேட்டதில்லை, இன்றைக்கி இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே தெரிஞ்ச உடனே அவரால் இருக்க முடியல, பேசாமல் நம்ம அங்கே போய் மன்னிப்பு கட்டுறோம், மன்னிப்பு கேட்கலாம் நல்லே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நாங்களும் வாரத்துக்கு 2 நாள் அங்கே வருவோம், எங்களை எதுவும் நினைக்காதீங்க வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி, நாங்கள் எதுக்கு நினைக்க போகிறோம், நம்மலாம் ஒரே குடும்பம் தான், நல்லது தானே, என்ன சின்ன வீடாக இருக்குல்ல அப்படி அப்படின்னு சொல்லி விஜயா சீனை போடுறாங்க. ஏம்மா, சின்ன வீடோ பெரிய வீடோ, முதல்ல வந்து என் வீட்டுக்காரி அனுப்பி நான் உசுப்பேற்றிருப்பேன், அதெல்லாம் மேட்ரு இல்லை. உண்மையிலே சின்ன குடிசையில் இருந்தாலும் சந்தோஷம் தாம்மா. உங்கள் குடும்பத்தில் வந்த பிறகு எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. நான் நைட்டு, நான் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, என் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, நைட்டு வந்து சரக்கு அடிச்சு தான் படுப்பேன். இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த மன நிம்மதியில் எனக்கு நல்ல தூக்கம் வரும், இந்த ஹாலில் படுத்தா கூட தூங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, என் ஹாலில் ஏன் தூங்கணும் சம்மந்தி, நீங்கள் ரூமில் தூங்க, ஏசி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் இன்றைக்கி ஹாலில் தான் தூங்குவேன், சுதா நம்ம ஹாலில் தான் தூங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. காலில் பாய் விரித்து தூங்குறாங்க. உடனே இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேணால் ரூமில் தூங்குங்களேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியும் சொல்கிறாங்க, வாங்கம்மா ரூமில் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் ஹாலில் தான் தூங்க போகிறோம்னு சொல்லிட்டு ஹாலில் தூங்குறாங்க. இதை நினச்சி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். விஜயா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க, நம்ம வீட்டு ஹாலில் தூங்குறாங்க, நம்ம வேணும்னு நினச்சி வந்துட்டாங்க, நம்ம பாருங்கள் சொத்தை பூரா சுருதி கொடுத்துருவாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னும் நீ அடங்க மாட்டேயா விஜயா, நம்ம அன்பு வேணும் தான் வந்திருக்காங்க, சரியா? நானும் அதை எதிர்பார்க்கல, அவங்களும் அதை எதிர்பார்க்கல. என்ன, அவங்க அன்பு இருந்தால் போதும், அன்பு இருந்தாலே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்காங்க, பிள்ளையை நல்ல இடத்துல கட்டி கொடுத்தோம், மன திருப்தி அவங்களுக்கு இப்போ வருது. இதே மன திருப்தியோடு அவங்க இருக்கட்டும். அவங்க பிள்ளைக்கு செய்கிறாங்க, செய்யலை, அதை பற்றியே நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இவர் கிடக்காரு, இவரே பேச்சை கட்டிக்கிட்டு அந்த ரவியும் என்கிட்ட ரூபா வாங்க மாட்டேங்கான், ரெஸ்டாரண்ட் வைக்க மாட்டேங்கான், 12,000 சம்பளத்துக்கு பைக் எடுத்துக்கிட்டு அங்கே வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு கிடக்கான். அந்த பிள்ளை 1,00,000 ரூபா கிட்ட சம்பாதிக்கி நாளைக்கு வந்து இவனை எப்படி மதிக்கும்? பிஸ்னஸ் பண்ண தானே மதிக்கும். அன்பாக இருக்கும் போதே அந்த பிள்ளையோட அப்பங்கிட்ட பணத்தை வாங்கி பிஸ்னஸை பண்ணுவானா? தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கான். இவர் பேச்சை கேட்டுட்டு தான் அவன் கெட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. காலையிலே விடியுது. உடனே சம்மந்தி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. உடனே மீனா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. மீனா, ரொம்பவே சூப்பராக இருக்குது, காஃபி நல்லா இருக்குது, நான் இப்படிலாம் நீ காஃபி போட்டால் சமைச்சேன்னா அந்த வீட்டை விட்டே போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இருங்க சித்தப்பா, நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் இப்படி சிரிச்சதே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இனி என்ன அச்சன் தானே கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அப்பாங்கிறது வரவு தானே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறா. அப்படியா, சரி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே காப்பி டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ரவியை நைஸாக கூப்பிடுதாங்க மொட்டை மாடிக்கு. விஜயா, என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, உன்னை தனியாக பேசணும் தான்டா கூப்பிட்டேன், உங்கள் மாமா நம்ம வீட்டுக்கே வந்துட்டார், இனிமேல் நீ என்ன சொன்னாலும் கேட்பார், இல்லை நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார், அதனால் நான் அவர்கிட்ட பேசி அவர் ரெஸ்டாரண்ட் வச்சு தர சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் வந்து அவர்கிட்ட காசுலாம் வைக்க மாட்டேம்மா, நான் சொந்தமாக உழைச்சி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய், நீ என்னைக்கு உழைச்சிட்டா வைப்பேன்? 12,000 எத்தனை 12,000 சேர்த்துருவேன்? உன் செலவுக்கே காணாது. சுருதியே 1,00,000 சம்பாதிக்கிறா, நீ 12,000 என்னடா செய்வேன்? உன்னை விரும்பினதே தப்பு, அவள் இடத்துல நான் இருந்தால் கூட உன்னை விரும்பியிருக்க மாட்டேன், அதான் உண்மை. அதனால் நீ வந்து என்ன செய்யணும், உன் பிழைக்க தெரிஞ்ச மதியா உன் மாமாட்ட பணத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க வெளியே பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் 1000 சொல்லுங்கள், சரியா? சுருதி இதை என்கிட்ட பல முறை சொல்லிட்டா, ஒரு முறையும் நான் அதை செய்யவே மாட்டேன், என் உழைப்பில் பண்ணுவேன், என் பொண்டாட்டி உழைப்பில் யார் உழைப்பும் பண்ண மாட்டேம்மா. சின்ன தள்ளுவண்டி கடை கூட நம்ம வீட்டு முன்னாடி வைப்பேன் தவிர்த்து, நான் வந்து அவங்ககிட்ட வாங்கிலாம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா எப்படி சொல்லிகிட்டு இருக்க, அந்த பூக்காரி வீட்டு முன்னாடி தள்ளுவண்டியில் கடை வச்ச மாதிரி நீ அசிங்கப்படுத்துமா, நீ அசிங்கப்படுத்த போறியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, உழைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, கலவண்டு தானே சாப்பிடக்கூடாது, உழைச்சி சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. டேய், நீ உங்கள் அப்பா மாதிரியே கெட்டு போய் கிடக்கடா, இந்த முத்து பேச்சில் கேட்டுக்கிட்டு தான் இப்படி கடை இலையுத, உங்களை கெடுக்கணும்னு நினச்சிட்டு அவன் பண்ணிகிட்டு இருக்கான்டா, அவன் வந்து உன் பொண்டாட்டியை பார்த்துட்டான், அதை பண்ணிட்டான், இது பண்ணி நினச்சிட்டு இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காண்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அண்ணன் தம்பிக்குள்ளே நீங்கள் பிரிவினை ஒன்று பண்ணாதாங்கம்மா, நாங்கள் எல்லாமே வயிற்றில் தானம்மா பிறந்தோம் அப்படிங்கிறாங்க. டேய், என் வயிற்றில் பிறந்த எனக்கு பெருமைப்படுது, நான் வந்து உன்னையும் மனோஜியும் தான், அவனை நான் பிள்ளையவே ஏற்றுக்கல அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அண்ணனும் பணக்கார வீட்டில் பொண்ணு கிட்ட இருந்தால் நீங்கள் பெருமையாக நினச்சிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய், அதை சொல்லலடா, அவன் தகுதி என்னவோ அதுக்கேற்ற தான் வரும், அவன் சாதாரண டிரைவருடா, நீ பெரிய இடத்துல பொண்ணு கேட்டிருக்கடா, புரிஞ்சுக்கோடா, இப்போ நான் பேசி உணவு பண்ணியிருந்தேன்டா அப்படிங்கிறாங்க. தயவு செய்து என்னை பிள்ளைய நினச்சா நீங்கள் பேசாதீங்க, அப்படி பேசுனீங்கன்னு நான் கோவப்பட வேண்டியிருக்கும், உங்களுக்கு தான் மரியாதை குறைவாக இருக்குமா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இறங்கி வந்துடுறாரு. இங்கே விஜயா நினைக்கிறாங்க, இவனுக்கு பிழைக்கவே தெரில, சம்மந்தி இருக்குதே இருக்கார், வீட்டுக்காரும் அவங்களும் இருக்காங்க, பேசி நான் ஒழுங்கு பண்ணி எனக்கு ஒரு ஹோட்டல் வைக்க சொல்லணும்னு பார்த்தா ஒன்றும் நடக்காது போலையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒன்றும்ல, வீட்டை கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு அதான் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
வாசுதேவன் விஜயாட்ட கேட்குறாங்க. உடனே விஜய் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்னு நினைக்கிறாங்க. சம்மந்தி சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு மீனாக காப்பிலாம் போட்டுருந்தா சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லி சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு சம்மந்தி 2 நாள் அதுக்குள்ளே ஆயிடுச்சு, நான் கிளம்புறோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மன நிம்மதியாக இருக்கேன்னு இப்போ தான். இந்த மன நிம்மதியெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வாலிபத்தில் தான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ அனுபவிக்கணும் உண்மையிலேயே உங்கள் வீட்டால் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுருதி, நான் போயிட்டு வரேன். உன்னை இந்த வீட்டில் இருக்க தான் பாதுகாப்பு. இந்த வீட்டில் இருக்கவங்க உண்மையிலேயே சூப்பரான ஆட்கள். ஏன்னா இந்த ஆட்கள் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். இது போன ஜென்மத்தில் செஞ்ச நீ புண்ணியம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சிரிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசவே மாட்டீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பேசணும்னு தோணுது, அப்பா போயிட்டு வரேன், வேலைக்கு போயிட்டு வரேன்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே உடனே ஃபோன் அடிக்கிறாரு சுருதிக்கு. என்னம்மா நான் வந்ததுனால அவங்க வீட்டில் ஹாப்பியாக இருந்தாங்களா, எதுவும் கஷ்டமாக இருந்துச்சாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேடி அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக இருந்தேன், எல்லார்கிட்டையும் நான் கேட்டதாக சொல்லு, அதுபோக வந்து முத்து மீனாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும்னு சொல்லிடு, அவங்க உனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, செய் நன்றி நம்ம வரக்கூடாதுல்லம்மா அப்படிங்கிறாங்க. சரிப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட அம்மா சொல்கிறாங்க அப்பாட்ட, என்னங்க இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுதா, ஒரு வில்லை வந்து கடைசி வரைக்கும் வில்லனாக தான் இருக்கணுமா, ஏன் மாறக்கூடாதா, என் பொண்ணு வந்து நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்குது, பணம் நாட்டில் வட்ட மனநிறைவு இருக்குல்ல, நான் வந்து அங்கே தரையில் படுத்து கிடந்தேன் 2 நாளாக, ஆனால் மனநிறைவோடு தான் இருந்தேன், இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை சரியா. அதே மாதிரி மனநிறைவோடு வாழ்ந்தது தான் வாழ்க்கை. என் பொண்ணு வந்து கரெக்டான வாழ்க்கை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. நான் தான் பணம் இல்லாதவங்க தேர்ந்தெடுத்துட்டாலும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பாரு, அந்த பணக்காரனை கட்டியிருந்தால் கூட மன நிம்மதி இல்லாமல் 4 பேர் ஏசுவாங்க பேசுவாங்க, சாபத்தோடு வாழ்ந்துருப்பான். அன்றைக்கி பாரு, என் மகா வந்து ரொம்ப மனநிறைவாக வாழ்கிறான், அவளுக்கு சுற்றி இருக்கவங்களாம் பாதுகாப்பாக இருக்காங்க. அந்த மீனா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி சமைச்சு கொடுக்கா. அவன் புருஷன் வந்து பாதுகாப்பு கிடையாமல் இருக்கான். என் மருமகன் சந்தோஷமாக வச்சுக்கிறான். எதுக்குமே ஆசைப்படாத அண்ணாமலை இருக்கார் அப்படிங்கிறாங்க. நம்ம சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அவங்க பேச்சு தாங்க எடுபடாத, அங்கே ஃபைனல் வந்து அண்ணாமலை தானே. என்ன அவங்க கொஞ்சம் ஆசை பிடிச்சவங்களாம் இருக்காங்க, நம்மகிட்ட இருக்குது, நம்ம பிள்ளை செய்ய தான் போகிறோம், செய்யாமல் இருக்க போதில்லை. ஆனால் அவங்க வாயாலேருந்து கேட்க மாட்டாங்க. அந்த நிலையை நான் வந்து அங்கே 2 நாள் தங்கினதில் உணர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அது உண்மை தான், நம்ம வீம்புக்கு தான் அவங்கள்ட்ட வீம்பு பண்ணிட்டோம், ஆனால் நம்மளை அவங்க சம்மந்தியாக விட்டுவே கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த விஜயா வேணால் அந்த பணத்துக்காக பழகுவாங்க, அந்த அண்ணாமலை பசங்களோ யாருமே அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பணக்கார பொண்ணு அப்படி இல்லைலாங்க, அதுவும் நல்லா தானே பழகுது அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பொண்ணு தான் வந்து சரியாக பேசலை, மனோஜ் தான் சரியாக பேசலை, மற்றபடி மீதி எல்லாருமே நல்லா தான் பேசுகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறது வரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளும் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வீட்டுக்கு போவானே இன்னொரு முறை அப்படிங்கிறாங்க. சரிங்க, சம்மந்திட்டு நம்ம கேட்டுட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போகிறதுக்கு ஏன் கேட்டு போகணும், நம்மளுக்கு எப்போ தோணுதோ போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் உண்மையிலே ரொம்ப மாறிட்டீங்க அப்படிங்கிறாங்க. மாறிட்டேன் சுதா, மாறிட்டேன். சரி ரைட்டு, வீட்டில் நான் பிறப்பிட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறது. அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் வேலை பார்க்குற இடத்துல. எல்லாருமே கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் 2 நாள் லீவ் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், சம்மந்தி வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி வீட்டா அப்படிங்கிறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்தார்ல என் சம்மந்தி தானே, அவர் வீட்டு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. சார் அவர் பேர சொன்னாலே நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க, போய்ட்டு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தான் அவர் தப்பாக நினச்சிருக்கேன், அவர் எனக்கு வயசுக்கு மூத்தாள், நான் அவரையும் மரியாதை குறைவாக தான் இங்கே இருக்கும்போது நான் பேசியிருக்கேன், ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய தவறுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே என் சம்மந்தி தான், தங்கமான மனுஷன், காலம் தான் வந்து அவருக்கு அன்பு கிடைக்கிறதுக்கு என்னை வந்து அங்கே கொண்டு சேர்த்துருக்கு, என் பொண்ணை என் கொண்டு சேர்த்துருக்கு. என் பொண்ணு ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கா, எனக்கு நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. என் மருமகனை நினச்சாலும் பெருமையாக இருக்குது, மருமகமாக இருக்கக்கூடாது அண்ணன் தம்பி நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணாமலை இந்த காலத்துலேயும் இந்த காலகட்டத்துலேயும் கூட்டு குடும்பமாக வச்சு எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறாருல, இது மிகப்பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் சார், அண்ணாமலை சார் வந்து லஞ்சமோ ஏதோ வாங்க மாட்டார், கரெக்டாக ஒரு வேலையை மட்டும் பார்ப்பார், யாரும் அன்பாக இருக்கணும், யார்கிட்டையும் அன்பாக இருக்கணும் தான் சொல்லுவார். அது போக என்னென்ன உதவி செய்யணுமோ செய்வார். அவங்க பையன் முத்துனூறு பையன் படிக்கல சார், அந்த பையன் நிறைய உதவி செய்வான் சார், எப்போ வேலை செய்யும்போதெல்லாம் நம்ம ஆஃபீஸுக்கு வருவோம் போவோம், என்ன உதவி கேட்டாலும் செய்வான் சார், சூப்பர் பையன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் அந்த பையனை தான் தப்பாக நினச்சி அந்த பையன் மனசை நிறைய வாடி கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் அந்த பையன் அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கான், நான் அதை வந்து இப்போ தான் உணர வேண்டியது வருது அப்படிங்கிறாங்க. அப்படியே சார் ரொம்ப சந்தோஷம் சார், நீங்களும் அண்ணாமலை சார்னு பேசுனது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இல்லை வயசுக்கு நான் மரியாதை கொடுத்தாகணும், நீங்களும் எனக்கு வந்து வயசுக்கு மூத்தவங்க தான், உங்களை இன்னையிலேருந்து நான் வந்து அண்ணன் தான் கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. சார்னு கூப்பிடாங்க, தம்பின்னு கூப்பிடுங்க, ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்க சார் அப்படிங்கிறாங்க. என் வீட்டம்மாவே அப்படி தான் சொன்னான், என்ன கெட்டவன் வந்து கெட்டவனை வேறக்கூடாதுல, நல்லவனா மாறணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கூப்பிட்றாங்க. உடனே வந்து எந்தெந்த பில்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சைன் பண்ணுறாரு. உடனே கேட்குறாங்க, கான்ட்ராக்ட்காரங்களாம் கேட்குறாங்க, சார் நீங்கள் பணம் வாங்காமல் கையெழுத்து போட மாட்டீங்களா சார் அப்படிங்கிறாங்க. இனிமேல் நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன், சரியா, கரெக்டாக இதில் கரெக்டாக எல்லாம் பில் பாஸ் ஆகிடும், அவங்க வேலையை செய்யுங்க,
யாரையும் நடைஞ்ச பண்ண மாட்டேன். ஏன்னா வேலை நடக்கலாம் மட்டும் தான் கேட்பேன். உங்கள் பாட்டில் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் சார் ரொம்பவே மாட்டான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சுதாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. சுதா, ரொம்ப மன உளைச்சல் இல்லாமல் நீ தான் வேலை பார்த்துருக்கேன் லைஃப்லேயே அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி எனக்கு பிடிச்சமான பிரியாணி ரெடி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. பிரியாணி ரெடி பண்ணிட்டு நிறைய பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன், நம்ம சம்மந்தி வீட்டில் கொண்டு கொடுப்போமா நைட்டு அப்படிங்கிறாங்க. சூப்பர், நம்மகிட்ட தான் கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி இன்றைக்கி நைட்டு நாங்கள் பிரியாணியோட வரேன், யாரும் சமைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே மீனாட்ட நம்மளாம் சொல்கிறாங்க, ஏம்மா ஸ்ருதி அப்பாவும் அம்மாவும் பிரியாணி வாங்கிட்டு வராங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் மனோஜும், எங்க அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா விலை கூடன பிரியாணியாக இருக்குமே அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க சமைச்சு கொண்டு வராங்களாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா பிரியாணி சூப்பராக சமைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இன்னும் இவர் இப்படி மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்குறாங்க. ஆமாங்க, எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, இவ்வளோத்துக்குள்ளே சேஞ்ச் ஆவாங்களாம் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னுட்டு இருக்காங்க. சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாளியில் கொண்டு வராங்க. பார்த்து சம்மந்தி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்குறாங்க. வாங்கினோன்னா, சம்மந்தி பிரியாணி சுதா சூப்பராக பண்ணுவா, நான் சாப்பிட்டேன்னா நம்ம சொந்தக்காரங்க நீங்களும் சாப்பிட தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. முத்து மட்டும் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கார் பையன். முத்து சாப்பிட்டு நல்லாயிருக்கும், இந்த கறி எடுத்து இந்த பீஸ் வச்சு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்காரு. உடனே முத்தும் சாப்பிட்றா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படிங்க. சார்லாம் கூட நான் மாமா இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, நான் சாப்பிட்டேன், சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி சார் பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. நான் இன்றைக்கி போவேன், எனக்கு விருப்பம் இல்லை, நைட் மட்டுங்க தங்கிடட்டுமா அப்படிங்கிறாரு. தங்குங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் காலைல தூங்குறாங்க. காலைல எழுந்திக்கிறாங்க. சுதா வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாரு. சார் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ஏன் சார்னு கூப்பிடுதீங்க, நான் சம்மந்தி இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்பவே மாறிட்டீங்க, ரொம்ப அன்பாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும், நான் பணம்னு சொல்லிட்டு தனிமரமாகவே இருந்துட்டேன். என் சொந்த பந்தமே யாரையும் சேர்க்கலை, ஏன்னா பணத்துக்கு நம்மளுக்கு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லி, பணத்துக்கே ஆசைப்படாத ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தான் கற்றுக்கிட்டேன், உங்கள் குடும்பத்துலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அதனால் உங்களை புரிஞ்சு என்னால் போக முடியாது, நான் வேலைக்கு போனாலும் சரி தான், எங்கே போனாலும் சரி தான், நான் சாப்பிடும் போது 3 நேரமும் உங்களை நினைப்பேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து, நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ மட்டும் அப்படி ஒரு காரியம் செய்யலைன்னா எனக்கு ஆஃபீஸராக இருந்தவர் இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக இருந்தவர் இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணலை, தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் பார்த்துட்டு இருக்க முடியுமாப்பா, அது போக அந்த இடத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, என் பிள்ளை எந்த பெண்களுக்கு எதுனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன், யார் உரிமைக்கு எதுவும் குறைனா நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நானும் வேலைக்கு போய்ட்டு வரேன்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸ்டாண்டில் போய் சொல்கிறாரு, டேய் அந்த வாசுதேவன் நீ என்னெல்லாம் பண்ணிட்டு நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன், இப்போ பாரு அவரு நான் மரியாதை கொடுக்கணும்னு தோணுது அப்படிங்க. என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் செஞ்சாருங்கிறாங்க. செல்வம் சொல்கிறாரு, பயங்கரமாக ஆகிட்டார் போலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாடா, எனக்கே இது கனவா நிஜமானலாம் கேட்டுகிட்டு இருப்பேன் முன்னாடி, அந்தளவுக்கு இருக்குது. இவன் எங்கள் வீட்டில் நல்லா சமையல் பண்ணியிருப்பாங்க போல பிரியாணி, அதை கூட வீட்டுக்கு கொண்டு சாப்பிட்டாரு. அது போக அவர் வீட்டுக்கு போக மனம்லாம் நம்ம வீட்டில் தங்கிட்டார். அப்பா ஏசி ரூமில் தூங்குன்னு சொல்ல அவர் கேட்காம நான் ஹாலில் நான் பாயில் தான் தூங்குன்னு சொல்லி அடம் முடிச்சு தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு காஃபியும் குடிச்சிட்டு, மீனா அவன் சமையல் சூப்பராக இருக்குது, நான் போய்ட்டு வரேன், அவன் சமையல் என்னை தூண்டுதுமா அந்த வீட்டுக்கு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். மீனா இப்போ சித்தப்பான்னு தான் கூப்பிட்றா அவரை. அப்படியே அளவுக்கு ஆகிட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆகிட்டாரு, அவருமே என் மூளை போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப புல்லரிப்பாயிருச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன ஹெல்ப்னாலும் வாங்க அப்படிங்கிறாரு. என்னை தோள் போட்டு பேசுகிறாரு. என்னை பார்த்தாலே பக்கத்தில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், என்னை பார்க்க ஒரு மாதிரி நிமிப்பார். இப்போ அவர் என்னை தோள் போட்டு என் தம்பிங்கிறாரு, என் மருமகங்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ மாமான்னு தான் கூப்பிடணுங்கிறாரு. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப பூரிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து, இதான் காலத்தினுடைய கோலங்கிறது பற்றியா, உன்னை எதிர்த்தரசியில் வச்சு பார்த்து வர அந்த வாசுதேவன் இப்போ பாரு மருமகன்னு சொல்லி பக்கத்தில் வராரு. நீங்கள் அங்கங்கே தேடினிய ரவிக்கு பொண்ணு, இப்போ எந்த பொண்ணு அமைஞ்சிருக்கு, அவரை வாழ்க்கை எப்படி இருக்குது பற்றியா. அதனால் யார் தலையில் என்ன எழுதியிருக்குமோ அது நடக்கும், சரியா. உன் தம்பிக்கு அந்த சுருதின்னு தான் எழுதியிருக்கு, சுருதிக்கு ரவின்னு தான் எழுதியிருக்கு. அவங்க வீட்டில் இவ்வளோ நாட்களில் உங்கள் வீட்டில் சேரணும் சரண்டர் ஆகணும்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மைதான், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வச்சா கெட்டே போகாது அப்படின்னு சொல்லி செல்வத்திட்ட முத்து சொல்கிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த நம்மளை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.